அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் அம்மனோட ஃபேஸ் வந்து எப்படி கலரிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஏற்கனவே இதோட பென்சில் ஸ்கெட்ச் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி ஷேடிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 கலர்ஸ் தாங்க மேக்ஸிமம் நான் கவர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு, பிளாக், குரோமெல்லோ, லெமன் எல்லோ, ஆரஞ்ச், கிரிம்சன் ரெட். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா 000வும் நம்பர் 2 ப்ரஷ்ஷும் மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ப்ரஷ்ஷும் கிடையாது. அந்த 2 ப்ரஷ்ஷுமே 000 ப்ரஷ் தான். இப்போ நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம பென்சில் ஸ்கெட்சில் டார்க்காக இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லெமன் எல்லோ கூட கொஞ்சமாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. லெமன் எல்லோ எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் ஒயிட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸை வந்து இப்போ நம்ம பேஸ் கலருக்கு ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து கொடுத்துக்கலாங்க. அதாவது ஸ்கின் டோன் ஏரியா எங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின் டோன் ஏரியாவுக்கு வந்து நான் அந்த லைட் எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரீடம் ஏரியாவுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஏரியா ஃபுல்லாக நம்ம க்ரோம் கலர் வந்து க்ரோம் எல்லோ எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் எடுத்துக்கலாங்க. ஹேர் ஏரியாவுக்கும் நம்ம பேஸ் கலர் கொடுத்துடலாம். அந்த ஹேர் இருக்கிற இடத்துலையும் நம்ம பிளாக் எடுத்து கொடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம காயிட்டுங்க. அந்த பேஸ் வந்து காஞ்சதுக்கப்புறமா மேலே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு காஞ்சிருச்சு. இப்போது வந்து நம்ம அந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வந்து ஐஸ், நோஸ், லிப்ஸ் எங்கெல்லாம் வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே திலகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரைய ஆரம்பிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். நமக்கு அடியில் வந்து ஆல்ரெடி லைட்டாக நமக்கு பென்சிலில் கொடுத்துருக்கிறதுனால தெரியும். ஆனால் நம்ம ஒரிஜினல் போர்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் ரொம்ப மைல்டாகவே தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து பெஸ்ட்டும் கூட. நம்ம பென்சிலில் மார்க் வச்சு நம்ம வரைகிறத விட நமக்கு பை ப்ராக்டிஸில் வந்து அதை வர வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லாவே வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நான் க்ரோம் எல்லோ எடுத்துகிட்டு ஷேடிங்ஸ் கொடுக்குறேங்க. ஐடென்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஷேடிங்ஸ் வரணுமோ அந்த ஏரியாலையும் வந்து க்ரோம் எல்லோவை யூஸ் பண்ணியே நான் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷேடிங் வந்து நம்ம க்ரோம் எல்லோவில் தான் கொடுப்போம். செகண்ட் ஷேடிங் கொடுக்குறப்ப வந்து க்ரோம் எல்லோ கூட கொஞ்சமாக ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக வந்து ஷேடிங்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து க்ரோம் எல்லோ ஷேடிங்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு எடுத்துகிட்டு அந்த ஐடென்டிஃபிகேஷனோட எங்கெல்லாம் வந்து லைன்ஸ் வரணுமோ அதிலெல்லாம் வந்து நம்ம லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கிரிம்சன் ரெட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆரஞ்சில் வந்து ஒரு முறை கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சை வந்து க்ரோம் எல்லோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஷேடிங் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அந்த மூக்கு பகுதிக்கும் நம்ம வாய் பகுதிக்கும் அந்த லைனிங் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போது நம்ம கண் பகுதியிலையும் வந்து ஒரு முறை நம்ம ஆரஞ்சிலே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது சின்ன கரெக்ஷன் இருந்தது, நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் நம்ம இப்படி போட்டிருந்தா நல்லாயிருக்கும், லைட்டாக நகர்ந்து தெரியுது அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம செகண்ட் லைனிங் கொடுக்குறப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஸ்கெட்ச் கிடச்சிரும். இப்போது ஆரஞ்சில் ஒரு முறை இதை வந்து நம்ம இது போல் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம என்ன கலரில் கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த கலரில் ஃபைனல் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இதோட வந்து நமக்கு ஃபைனலாக நமக்கு இதுதான், இதுக்கு மேலே நம்ம மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இதை பர்ஃபெக்டாக கொடுத்து முடிச்சிடலாம். கொடுத்துட்டு இப்போது நம்ம கலரிங்கை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஆரஞ்சு கூட க்ரோம் எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஷேடிங் வந்து கொடுத்துக்கலாம். ஷேடிங்ஸ் எங்கே வரணுமோ அந்த எல்லா இடத்துலையும் ஷேடிங்ஸை கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய ஷேடிங்ஸ் வந்து டைப் எப்படி கொடுக்கணுன்றது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே போலயே இதுலேயுமே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஷேடிங்கை கொடுத்து முடிச்சுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை மெர்ஜ் பண்ணிக்கணும். அந்த ஃபேஸோட எட்ஜஸில் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இந்த ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் போடுறப்ப கீழேயுமே ஒரு சேஞ்ச் தெரியும். கீழே வாய்ப்பகுதிக்கு கீழே வந்து நல்லா கொஞ்சம் பப்ளியாக இருக்கும் ஃபேஸ்லாம். நம்ம நார்மலாக ஃபேஸ் போடும்போது நம்ம எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுப்போம். பட் ட்ரெடிஷ்னல் டைப்பில் போடுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பப்ளியாக காட்டியிருப்பாங்க. ஃபேஸ் எல்லாமே வந்து சதை நிறைய தெரிகிற மாதிரி அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் டைப்பில் வர ஒரு மெத்தடு. இப்போது அதே போல் வந்து நம்ம ஃபேஸோட அவுட்டர் சைட்லேயுமே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த க்ரோம் எல்லோவையும் ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணியிருந்ததை அந்த செகண்ட் ஷேடிங்ஸை வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கீழே அந்த தாடைக்கிட்ட கீழே பார்த்திங்க அப்படின்னா அதையும் வந்து ஒரு பிரித்து காமிச்சு ஹைலைட் பண்ணணும் அந்த இடத்துல.
உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுதுன்ற வரைக்கும் நம்ம அதை வந்து அந்த ஃபைனல் ஷேடை கொடுத்து முடிச்சுக்கணும். அதோட நமக்கு மெர்ஜ் பண்ணிக்கணும். நம்ம ஷேடிங் கொடுத்ததெல்லாம் வந்து கரெக்டாக பேக்ரவுண்டோட கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்காங்கிறத பார்த்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நம்ம ஐஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஐஸ் கொடுக்குறப்போ நான் வந்து கிரிம்சன் ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துலலாம் கிரிம்சன் ரெட் லைன் கொடுக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஐஸில் வந்து அந்த இமை பகுதியில் மேலே வர சுருக்கம், அப்புறம் அந்த நோஸ், அப்புறம் லிப்ஸ், அந்த ஏரியா எல்லாத்தையும் நம்ம லைனிங் கொடுக்க வேண்டியதெல்லாம் கவர் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து லிப்ஸுக்கு வந்து ஷேடிங் செய்யும் கொடுத்துடலாங்க. அதே கிரிம்சன் ரெட்டில் லைட்டாக தண்ணி கலந்துட்டு அது மேலேயே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் அந்த லிப்ஸோட மேடு பகுதியில் கிளார் தெரிகிற மாதிரி லைட்டாக ஒயிட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு வந்து அந்த டார்க் பிளாக் வந்து கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாங்க. இமையோட மேல் பகுதி கீழ் பகுதியில் அந்த கண்ணில் வந்து கொடுத்து பிளாக் டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே விட மேலே வந்து நல்லா டார்க்காக தெரியணும், கீழே வந்து லைட்டாக தெரியணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம நடுவில் ஐபால் கொடுத்துக்கலாம். இப்போது ஐபால் வந்து கொடுக்குறப்போ கரெக்டாக வந்து இந்த கண்ணில் எந்த இடத்துல கொடுக்குறோமோ அதே டைரெக்ஷனில் வந்து அதே போல் ஸ்பேஸிங் விட்டு அந்த கண்லேயும் ஈக்குவலாக நம்ம கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண் டேரெக்டாக நம்மளை பார்க்குற மாதிரி தெரியாது. ஸோ நம்ம வந்து அதை ஐபால் கொடுக்குறப்ப அந்த ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக பார்த்து வைக்கணுங்க. இப்போது நடுவில் வந்து அந்த கருப்பு புள்ளி வச்சுக்கலாம். அந்த டாட்டையும் வச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஐப்ரோ வந்து கொடுத்துடலாங்க. அதே பிளாக்கில் வந்து அந்த ஐப்ரோ மேலே இருக்கிற ஏரியாவையும் நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாம். ஐப்ரோ வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கண்ணுக்குள்ளே வந்து கிளார் மட்டும் தெரிகிற மாதிரி ரிமைனிங் ஸ்பேஸை வந்து டல் பிளாக்கில் எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ப்ளூ கூட பிளாக் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியாக எடுத்துகிட்டு கலரை இது மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கண்ணோட ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாம் வந்து மறைஞ்சிட்டு அந்த கிளார் மட்டும் வந்து தெரியும் அந்த ஐபால் உள்ளே இருக்க ஏரியாவில். இப்போது நமக்கு கண் வந்து ஃபில் ஆயிடுச்சுங்க. இப்போது லிப்ஸில் வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய இடத்துலாம் கிரிம்சன் ரெட்டில் எடுத்துகிட்டு லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டார்க் பண்ணிக்கலாம். பிளாக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த ஹேரோட எட்ஜஸுக்குமே வந்து லைனிங் கொடுத்துடலாம். எட்ஜஸை வந்து ஃபைனல் பண்ணி இப்படி நல்லா டார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு கரெக்டாக தெரியும். அதே போல் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர அளவுக்கு நம்ம தெரிகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது நம்மளோட ஃபைனல் ஷேடிங் வந்து எங்கெல்லாம் டல்லாக இருக்கோ அதை நம்மளால் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மூக்குக்கு கீழ்ப்பகுதியில் அப்புறம் எங்கெல்லாம் ஷேடிங்ஸ் மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் கொடுக்கலாம். அந்த வாய்க்கு கீழ்ப்பகுதி அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம ஷேடிங்கில் வந்து அகைன் கொடுத்து நம்ம நல்லா ஹைலைட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ஃபைனல் பண்ணலை. ஸோ அதையும் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்படி வாயோட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதோட எட்ஜஸ்லாம் வந்து நம்ம மெர்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நமக்கு ஆட தெரியும் ஒரு மாதிரி. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் வந்து மெர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சு வந்து மேக்ஸிமமாக எடுத்து நான் ஒரு முறை ஃபைனலாக அவுட்புட் கொடுத்துக்கிறேன் ஃபேஸோட எட்ஜஸ்க்கு. இன்னும் ஜுவல்ஸ்லாம் போடணும். நம்ம அந்த ஆரஞ்சு ஹைலைட்டிங்கை வந்து வாய் பகுதிக்கு கீழ்ப்பகுதியிலையும் கொடுத்துருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா தெரியுங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஐலேஷஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஐலேஷஸ் வந்து ஒரு எட்ஜஸில் மட்டும்தான் காட்டுற மாதிரி இருக்கும். மிடில் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கண்ணில் போடுற மாதிரி வராது. நம்ம அந்த பிளாக் லைன் கொடுக்குறப்பவே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஹேர் தெரிகிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அது மட்டும்தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பாதி வரைக்கும் மட்டும் காட்டுற மாதிரி வரும். கீழ்ப்பகுதியிலையும் அதே போல் அதை விட கம்மியான அளவில் கட்டிட்டு நிப்பாட்டிக்கணும். அதே போல் ரெண்டு கண்ணையும் காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐலாஷஸ் ஓவர். இப்போ வந்து திலகம் வச்சுக்கலாம். பொட்டு வைக்கிறப்போ கீழே அது வந்து நம்ம என்ன சாமிக்கு போடுறோமோ அதுக்கு ஏற்றது போல் வந்து பொட்டு மாற்றிக்கலாம். நான் அந்த கிரிம்சன் ரெட்டை எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அதில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போது அவங்க ஜுவல்ஸ்லாம் போடலாம். மூக்குத்தி வந்து இந்த மூக்கில் ஒன்று, இந்த பக்கம் மூக்கு வளையம் போடணும். கீழே வந்து புல்லாக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிரிம்சன் ரெட்லேயே லைனிங் வந்து நல்லா ஃபைன் லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பியர்ஸ் அந்த முத்து பகுதிக்கெலாம் வந்து ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அந்த புல்லாக்கு கீழ்ப்பகுதி அந்த வளையத்தில் வந்து ஒரு 5 முத்து இருக்கிற மாதிரி, மூக்குத்தி பக்கம் ஒரு ஒத்தக்கல் தெரிகிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து லைனிங் மாதிரி வந்து ப்ளூ கலரில் வந்து நம்ம கொடுக்குறோம். வந்து அந்த முத்து பகுதியோட ஷேடோ மாதிரி தெரியும் நமக்கு. அதையும் கொடுத்துட்டு நல்ல ஒயிட்டை வந்து பியூராக எடுத்துகிட்டு இன்னொரு முறை ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணோட அந்த உள்பகுதியிலுமே வந்து
ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நல்லா வாட்டரியாக எடுத்துக்கணும். தண்ணியாக எடுத்துகிட்டு மேல் பகுதியில் மட்டும் நம்ம லைட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கூல் அந்த லுக்கு ரொம்ப கூலாக காமாக தெரிகிற அந்த லுக்கு வந்து நமக்கு நல்லா அழகாக தெரியும். இப்போ வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். க்ரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த காது பகுதியெலாம் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபேஸை சுற்றி உள்ள எல்லா ஏரியாவையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ஒரு லட்சணமாக ஒரு ஃபுல்ஃபில்லாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரிமைனிங் ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங்கோட ஸ்கெட்ச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப் சர்ச்சில் கூட கொடுத்து பார்த்துக்கலாம். Ntamil Arts ஸ்பேஸ் அம்மன் ஃபேஸ் பென்சில் ஸ்கெட்சுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.